வலுவான கூட்டணி அமைச்சிருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? நான் சொன்னேன்ல, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நல்ல தொடக்கம் இன்னைக்கு தை மாதத்துல இன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த தினத்துல உருவாகியிருக்கு. அதுதான் நாங்க உங்களுக்கு சொல்ற மெசேஜ். குடும்ப ஆட்சியை உடைத்து இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நல்லது ஒரு தொடக்கமாக இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எங்களோடு கலந்து கொண்ட கூட்டம். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கழித்து நீங்களும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்சிருக்கிறீங்க. அந்த ஒரு சில நொடிகள் பேசவும் செஞ்சீங்க, எவ்வளவு சமரசமாயிட்டீங்க? இல்ல, மனதுல இருந்த வருத்தங்கள் எல்லாமே அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் அவற்றை எல்லாம் துடைத்து எறிந்து விட்டேன்னு சொல்றேன். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருக்குடியை திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கட்சி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க உங்களுடைய கட்சி தொடங்குறப்ப அம்மாவின் கட்சியை மீட்டெடுப்பேன்னு சொன்னீங்களேன்னு. இப்ப 8 ஆண்டுகள் மேல நீங்க சொல்ற மாதிரி ஆயிட்டு அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கிற அந்த கொடியை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பறக்க விட்டுருக்கோம். அதனால உறுதியாக நாங்கள் அந்த முயற்சியெல்லாம் ஈடுபட மாட்டோம். எங்கள் இயக்கமும் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நாங்கள் செயல்படுவோம். இன்று முதல் சந்திப்பு நடந்திருக்கு, நீண்ட நாள் கழிச்சு. இனி அடிக்கடி சந்திப்பீங்களா? ஒன்றாக பிரச்சாரம் மேற்கொள்வீங்களா சார்? தேவையான பொழுது சந்திப்போம், தேவையான பொழுது பிரச்சாரங்களுக்கு சொல்லுவோம். இது என்ன ஒரே கூட்டணி, எல்லாருக்கும் ஒரே இலக்கு, அதனால எல்லாம் செய்வோம். நான் சொல்றேன், எங்களுக்கு இருந்த வருத்தங்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துடைத்து எறிந்து விட்டதுன்னு சொல்றேன். அதனால நாங்க திறந்த மனதோடு வந்திருக்கோம். ஒரு தொண்டர்கள் மத்தியில ஜெல் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்க எல்லாம் ஒரு தாய் மக்கள் தானே, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, பங்காளி சண்டை தானே, எல்லாம் முடிஞ்சிட்டு. அதனால நாங்க எனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிர்ப்பாதான் இந்த போராட்டம். அதெல்லாம் நானே மறந்துட்டேன், விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல நீங்க நானே சரியான பிறகு என்னுடைய லட்சம் தொண்டர்களும் எங்க நிர்வாகிகளும் உறுதியாக களப்பணியில இறங்கி விடுவாங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி, குறிப்பா இனி அதிமுக ஒருங்கிணைப்புக்கான பணிகள் நடக்குமா? இந்த கூட்டணி ஒரு கட்சியாக நீங்க இனி தொடர்ந்து செயல்படுவீங்களா? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கியிருக்க கொடியோடு எங்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். எங்கள் காலம் எங்களுக்கு பின்னடையும் அடுத்த நூற்றாண்டுக்கும் அம்மாவின் திரு உருவம் தாங்கியிருக்க இந்த கொடிய அந்த அம்மாவின் பெயரில் உள்ள இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடர்ந்து அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை கொண்டு செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். உறுதியாக அதை தொடர்ந்து செய்வோம். ஓபிஎஸ் அவர்களை அழைச்சிட்டு வருவீங்களா? அந்த முயற்சி இருக்கா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேங்க்யூ. வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.